அலெக்ஸ் வணக்கம் நிறைய நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சாமியா மற்றும் அருண் கூட காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இந்த இளைஞர்கள் கிளர்ச்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்னைக்கு நிறைய நம்மளால ஊடகங்கள்ல பார்க்க முடியும். இளைஞர்களுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு வயிற்றுல ஒரு கிளர்ச்சி வருமே, அந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேசுறீங்க. அதை பத்தி பேசலங்க. ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்தது அப்படின்னா டக்குன்னு பாத்தீங்கன்னா வர்றவங்க யங்ஸ்டர்ஸா தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வருவாங்க, அதுக்காக மத்தவங்க தான் பண்ணலையா அப்படின்லாம் கேட்க வேண்டாம். அதுக்கு 2015 கூட ஒரு நல்ல உதாரணம்ல. அதுல பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்தது பாத்தீங்கன்னா முதல்ல இளைஞர்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து நிறைய பேர் எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எல்லாரையும் இணைக்கிற ஒரு சக்தியா இளைஞர்கள் இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்க முடியுற ஒரு விஷயம். ஸோ இந்த இளைஞர்கள் மத்தியில இருக்கிற இந்த ஒரு பாண்டிங், இந்த ஒரு கோஆர்டினேஷன் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சக்தியா மாறும் அப்படிங்கறத இன்னைக்கு நிறைய பேர் பேசக்கூடிய ஒரு டாபிக்கா மாறி இருக்கு இல்லையா? நிச்சயமா. ஆனா இன்னைக்கு குறிப்பிட்ட எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம்? இன்னைக்கு நம்ம பேச போறது எப்படின்னா, இந்த லீடர்ஷிப் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியை பத்தி நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். யூத் லீடர்ஷிப் மந்த் அப்படிங்கிற இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில இந்த லீடர்ஷிப் அப்படிங்கிற குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, அது எப்படி இன்னும் செம்மைப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேச போறோம். நிச்சயமா. இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி யாரா இருந்தாலும் விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க மனதில் திடம் இருந்தாதான் அவங்களோட உடல்ல இருக்க ஸ்ட்ரென்த்தை கூட அவங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு பகுதியை தான் இப்போ பார்க்க போகிறோம். கடந்து போகலாம். வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம ஒரு பிரச்சனைக்கான தீர்வை பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கை கால்கள் மரத்து போதல் அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு தீர்வு. இந்த கை கால்கள் மரத்து போதல் அப்படின்றதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னா, சாதாரண நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு எந்திரிக்கும் போது கால் மரத்து போகிறது அப்படின்றது இயல்பாக எல்லாருக்குமே இருக்கிறது. ஏன்னா நம்ம பழக்கப்படாத வேலைகளை செய்வதன் மூலமாக அல்லது ஒரே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு ரத்த ஓட்டம் சரியாக இல்லாமல் இருக்கும். அதனால் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு எந்திரிச்சோன்னா கால் மரத்து போகிறது ஒரு இயல்பு. ஆனால் இதுவே பார்த்திங்கன்னா, நின்றுட்டு இருக்கும்போதும் சரி அல்லது நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு கை கால்கள் மரத்து போதல் அப்படின்றது ஒரு நோயாக கருத வேண்டும். இதில் ரத்த ஓட்ட குறைபாடுகள் இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி வரும். அப்போ நமக்கு அந்த கை காலில் பார்த்திங்கன்னா நடக்கும்போது உடனே நம்மளால் பேலன்ஸ் பண்ணி நடக்க முடியாது. அதே சமயம் நம்மளுடைய கைகளில் ஏதாவது ஒரு பொருளை எடுக்கும்போது கைகளில் பலம் இல்லாத போல் அந்த கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பது, இதெல்லாமே அறிகுறிகளாக நம்ம கொடுக்கணும். அதே சமயத்தில் நம்மளுடைய பார்வையும் சில சமயம் பார்த்திங்கன்னா நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கும். இது எல்லாமே இந்த கைகால்கள் மரத்து போகிற தன்மையினுடைய அறிகுறிகளாக நம்ம குறிக்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த கைகால்கள் மரத்து போகிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நாள்பட்ட நோய்களாக இப்போ இரத்த அழுத்த நோயும் சர்க்கரை நோயும் இருந்துச்சு அப்படின்னா, நாள்பட்ட சர்க்கரை நோய்கள் அல்லது நாள்பட்ட இரத்த அழுத்த நோய்கள் இருந்துச்சு அப்படின்னா, இது நமக்கு ஒரு முக்கிய அறிகுறியாக சொல்லப்படுது, காரணங்களாகவும் சொல்லப்படுது. இரண்டாவது பார்த்திங்கன்னா, நரம்பு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நமக்கு கைகால்கள் மரத்து போகும். மூன்றாவது முக்கியமாக விட்டமின் B12 அப்படின்ற ஒரு சத்து குறைபாடு காரணமாகவும் இது நமக்கு வருது. இன்றைக்கி நம்ம எல்லோரும் கேள்விப்படுறோம், ஊட்டச்சத்து குறைவாக நம்மலாம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி உலக சுகாதார மையம் நம்மளை எச்சரிக்கை செஞ்சுருக்கு. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வளங்களை பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய உணவு பழக்கத்தில் நம்ம ஊட்டச்சத்து குறைவாக சாப்பிட்றோன்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. அப்போ ஊட்டச்சத்து சரியான விகிதத்தில் எடுத்துக்கிறதுக்கு என்ன விதமான உணவுகள் அப்படின்றத குறிப்பு வச்சுக்கோங்க. அதை தொடர்ந்து இப்போ நம்ம செய்ய போகிற முதிரைகளையும் சில மூலிகைகளையும் பயன்படுத்துங்கள். இந்த கைகால்கள் மரத்து போதல் அப்படின்ற நோயிலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். முதல்ல நம்ம ருத்ர முதிரையை செய்ய போகிறோம். இரண்டாவது ஆகாஷ் முதிரையை செய்ய போகிறோம். மூன்றாவது பிராணவாயு முதிரையை செய்ய போகிறோம். முதல் முதிரை எப்படி செய்கிறோம் அப்படின்னு பாருங்கள். உங்களுடைய 2 கைகளிலும் ஆள்காட்டி விரலும் மோதிர விரலும் பெருவிரலினுடைய நுனியில் அப்படி தொட்டு மற்ற 2 விரல்களையும் நீட்ட வேண்டும். இந்த முதிரைக்கு பெயர் ருத்ர முதிரை. இது முதல்ல செய்யணும், 20 நிமிடம் செய்ய வேண்டும். இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்த முதிரைகளையும் தொடர்ந்து செய்ய வேண்டும். இரண்டாவது முதிரை ஆகாஷ் முதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய நடுவிரலினுடைய நுனியை பெருவிரலினால் தொட்டு ஒரு வட்ட வடிவத்தை உருவாக்கி மற்ற 3 விரல்களையும் நீட்டி வைத்திருக்க வேண்டும். இது இரண்டாவது முதிரை. இந்த முதிரைக்கு பெயர் ஆகாஷ் முதிரை. மூன்றாவது செய்யக்கூடியது பிராணவாயு முதிரை. ஆள்காட்டி விரலை மடித்து பெருவிரலினுடைய அடியில் வச்சு மோதிர விரலும் சுண்டு விரலும் அப்படி நுனியில் பெருவிரல் நுனியில் தொட்டு நடுவிரலை நல்லா நீட்டி வச்சுருக்கணும். இந்த முதிரைக்கு பெயர் பிராணவாயு முதிரை. இப்படி 3 முதிரைகளையும் நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக 20 நிமிட நேரம் செய்ய வேண்டும். இது செஞ்சுட்டு இப்போ நமக்கு திடீர்னு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே சரியாயிரும். நாள்பட்ட பிரச்சனையாக இருக்குது அல்லது வேறு ஒரு நோய்களினுடைய ஒரு பக்க விளைவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அதுக்கு சில மூலிகைகளையும் பயன்படுத்தணும். ஏன்னா இப்போ இந்த பக்கவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதத்தில் ஒரு வகையான நோயில் வந்துச்சுன்னா கைகால்கள் மரத்து போயே இருக்கும், அதில் உணர்வே இருக்காது. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம அதை சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த முதிரைகள் எளிய வாய்ப்பாக இருக்கும். இப்போ பக்கவாதத்துக்கென்று தனியான முதிரைகள் இருக்குது. அதே சமயம் இந்த கைகால்கள் மரத்து போகிறதுக்கு உண்டான தீர்வு அப்படின்றது இதுதான்.
இதை நம்ம முதல்ல பயன்படுத்தி கை கால்களோட உணர்வை திரும்ப பெற வேண்டும். அதற்கப்புறம் வந்து அந்தந்த நோய்களுக்கு உண்டான முதிரைகளை நீங்கள் செய்யணும். ஏன்னா அந்த கைகளில் மரமரப்பு இருந்துச்சுன்னா முதிரை செய்தாலும் முழுமையான பலன் கிடைக்காது. அதனால தான் அந்த முதல்ல மரமரப்பு சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான முதிரைகளை நம்ம செய்யணும். மூலிகைகள் என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த மரமரப்புக்கு வெளிப்பூச்சி ஒன்று இருக்குது, உள்ளே சாப்பிடக்கூடிய மருந்து ஒன்று இருக்குது. இப்போ உள்ளே சாப்பிட்ற மருந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மக்கிட்ட வந்து லவங்கப்பட்டை எல்லாருக்கும் தெரியும். சுருள் பட்டையில் அந்த கெட்டியாக இருக்கக்கூடிய லவங்கப்பட்டையை வாங்கி சுத்தம் பண்ணி நல்லா மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி சலித்து வச்சுக்கோங்க. அதை வந்து தேனில் ஊற வைக்கணும். அதாவது ஒரு ஸ்பூன் பவுடருக்கு ஏறக்குறைய ஒரு 15 ஸ்பூன் தேனில் ஊற வைக்கணும். அப்போ ஒரு பாட்டிலில் வந்து ஒரு 50 கிராம் பவுடர் போட்டிங்க அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 300 ml தேன் ஊற்றி நல்லா கலக்கி மூடி வச்சுருங்க. இது எவ்வளவு நாள் ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ இது வந்து மருத்துவ பலன் வாய்ந்தது. இப்போ இது வந்து என்ன பண்ணணும்னா, காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த கலக்கி அந்த தேனும் பட்டையும் ஊறிய அந்த கலவையை ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் கலக்கணும். கலந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருக்கணும். அது வந்து தண்ணியோட கலந்து கஷாயமாக மாற வேண்டும். கொதிக்க வைக்கக்கூடாது. கஷாயமாக மாறுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்து அதுக்கப்புறம் அதை எடுத்து மெதுவாக சப்பி அந்த சுவையை உணர்ந்து நம்ம வந்து சாப்பிடணும். இதை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்பு வந்து ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி நகர்வதற்கு இது ஒரு அடித்தளமாக அமையும். இரண்டாவது வெளிப்பூச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்ப எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, இந்த வேப்ப எண்ணெய் வந்து ஒரு அருமையான மருந்து. இந்த வேப்ப எண்ணெயை வந்து ஒரு 100 ml வேப்பெண்ணெய் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஒரு கட்டி கற்பூரம் ஒரு 30 கிராம் அளவுக்கு வெயிட் இருக்கக்கூடிய ஒரு கட்டி கற்பூரத்தை பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த வேப்பெண்ணெயை வந்து சூடு பண்ணணும். சூடு பண்ணும்போது நல்ல ஒரு ரொம்ப கொதிக்கிற நிலை வராமல் அந்த சூடு ஆனது உடனே அந்த கற்பூரத்தை உள்ளே போட்டு இறக்கி வச்சிடணும். கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ அந்த சூட்டில் கற்பூரம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறம் அதை கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி பத்திரப்படுத்துங்க. அதை எடுத்து இந்த மரமரப்பு இருக்கிற பகுதிகளில் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா விரைவில் வந்து நமக்கு நலம் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ இந்த கட்டி கற்பூரம் போட்ட வேப்பெண்ணெயினுடைய எண்ணெயை தேய்க்கணும். லவங்கப்பட்டையும் தேனும் ஊற வைத்த கலவையை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். முதிரைகள் வந்து நம்ம 3 முதிரை, ருத்ர முதிரை, ஆகாஷ் முதிரை, அப்புறம் வந்து பிராணவாயு முதிரை, இந்த 3 முதிரைகளையும் வரிசைப்படி நம்ம செய்யணும். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த கைகால்கள் மரத்து போதல் அப்படின்றது எந்த நோயினுடைய பக்க விளைவாக இருந்தாலும் நமக்கு சரியாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நல்ல பல குறிப்புகளை எல்லாம் தெரிஞ்சிட்டோம். மறக்காமல் பலருக்கும் இதை கற்றுக் கொடுங்கள், பதிந்து வையுங்கள். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து சரியான நேரத்தில் அது திரும்ப எடுத்து பார்க்குறதுக்கு உபயோகமாக இருக்கும். நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நிச்சயமாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களோட நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ்டாக ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் முடியறதும் ரிஃப்ரெஷ்டாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே தூங்கி எந்திரிச்சோன்னா பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ்டாக தான் இருப்பாங்க. அதில் பெரிய அதிசயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த 6 மணிக்கு மேலே எல்லாரோட பேட்டரியும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே வந்து கீழே இறங்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம். அவங்க இறங்குறது மட்டும் இல்லாமல் கூட இருக்க எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதே மாதிரி இறக்கிடுவாங்க. ஸோ எல்லாருமே எனர்ஜியாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவோம். எனர்ஜெட்டிக்காக இருக்கும்போது அந்த தெளிவான சிந்தனைகளும் பிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ தொடர்ந்து ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் பேசலாம். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய பாய். வெல்கம் பேக். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவா இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் மருண் கூட இளைஞர்கள் மத்தியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சோஷியல் பாண்டிங் இருக்குது. அவங்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுத்தீ மாதிரி வந்து பரவுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொன்னாலும் ஒரு நெகட்டிவ் விஷயம் வந்து அவங்க முன்வைக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிச்சாங்க, இல்லை ஒரு போராட்டம் ஆரம்பிச்சாங்க, இல்லை ஒரு விஷயத்தை பற்றி வந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது கிடையாது. அது ஒரு ஹைப் போயிட்டு அப்படியே வந்து நின்றுடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ வந்து இளைஞர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து வாழ்க்கை ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். அதனால நிறைய கமிட்மெண்ட்ஸும் இருக்கும். ஸோ இளைஞர்களோட சோஷியல் அவேர்னஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட பங்கு அப்படிங்கிறது வர்றப்போ அவங்களோட பர்சனலான விஷயங்களும் அவங்க பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் ஃபியூச்சரையும் விட்டுற முடியாது. அவங்களோட ஸ்டடீஸாக இருக்கட்டும், அவங்களோட வேலையாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சோஷியல் ப்ரெஷரும் அதிகமாக இருக்குது. அதனால தான் அவங்களால ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லா விஷயமும் பண்ணணும். அவங்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக வந்து ஒரு தனியாக ஒரு விஷயம் இருந்தால் இல்லை முற்றிலுமாக வந்து வந்துடணும் அப்படின்னு சொல்கிற சொசைட்டிக்காகவே. ஃபார் எக்ஸாம்பிள் பாலிடிக்ஸ்க்கு கூட நிறைய இளைஞர்கள்லாம் வரலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேள்விகளாக வந்து நம்ம கெஸ்ட் கிட்ட வந்து கேட்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த சில பேசிக்கான விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். இளைஞர்களானாலும் சரி, இல்லை வந்து கொஞ்சம் வந்து வயதில் வந்து பெரியவங்களாலும் சரி, எல்லாருக்கும் வந்து தெரிய வேண்டியது வந்து முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பகுதி. இன்றைக்கு நலம் அன்புடன் நிகழ்வில் நாம் விவாதிக்க போகிற ஒரு நோய் ஆஸ்துமா. ஆஸ்துமான்னு சொன்னால் எளிமையாக அவங்க எல்லாருக்கும் புரிந்து கொள்ளலாம். அதுக்காக ஆஸ்துமான்னு சொல்கிறோம். இதை நம்முடைய முன்னோர்கள் இரைப்பு நோய் என்று அழைத்திருக்கிறார்கள். ஆஸ்துமாவிற்கு சொல்லப்படுகின்ற இலக்கணம் என்ன?
பெராக்சிஸ்மல் டிஸ்னியா. பெராக்சிஸ்மல்னால் முன்னறிவிப்பு இல்லாமல் திடீரென்று வந்து வரக்கூடிய ஒரு மூச்சு திணறல். இந்த மூச்சு திணறல் பல்வேறு காரணங்களால் ஏற்படலாம், தொற்றுக்களால் ஏற்படலாம். ஆனால் மிக தலையாய காரணம் ஒவ்வாமை. நாம் அடுக்கு தும்மலுக்கு சொன்ன காரணங்கள் இதுக்கும் பொருந்தும். சில புகைகள் சிலருக்கு மூச்சு திணறல் ஏற்படும், சில தூசு பட்டா பிடிக்காது, சிலருக்கு சில ரசாயன எக்ஸ்போசர்ஸ், கெமிக்கல் எக்ஸ்போசர்ஸ், ப்ரொஃபஷனல் ஹசார்ட்ஸ் இவைகளை ஏற்படுத்தலாம். இந்த இரைப்பு நோய்க்கு சித்த மருத்துவத்தில் மிகச்சிறந்த மருந்து உண்டு. எங்களுக்கு ஸ்டீராய்ட்ஸு சாப்பிட்டா தான் நல்லா இருக்குது, ஸ்ப்ரே அடித்தா தான் நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக அடிங்க, அது உங்களுடைய உரிமை. ஆனால் வாழ்க்கை நெடுகிலும் இரைப்பு நோயினால் நீங்கள் அவதியுற்றீர்கள் என்று சொன்னால் உங்கள் நுரையீரல் களைத்து போய்விடும். ஃபைப்ரோசிஸ் என்கின்ற கெட்டிப்படக்கூடிய நிலை ஏற்படும். ப்ரோக்ரெசிவ் ஃபைப்ரோசிஸ் ஆஃப் தி லங்ஸ் வருவதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று ஆஸ்மா. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு நிறைய பேர் இன்டர்ஸ்டீஷியல் லங் டிசார்டர் என்கின்ற நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் பாத்ரூமிற்கு கூட நடந்து போக முடியவில்லை. அந்த நேரத்தில் அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த ஆக்சிஜன் பெறுவதற்காக வைக்கின்ற இயந்திரத்தை நிறுத்திவிட்டு மலவரைக்கு சென்று விட்டு மறுபடி வந்து எடுத்து மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலை இருக்கின்றது. இந்த அவல நிலை வளர்ந்து கொண்டே போக வேண்டுமா என்பதை எண்ணி பாருங்கள். சித்த மருத்துவத்தில் மிகச்சிறந்த மருந்துகள் இன்றைக்கு இந்த இரைப்பு நோயை கட்டுப்படுத்துவதற்கு அமைந்திருக்கின்றன. நல்ல மரபு வழி மருத்துவரையோ அல்லது பட்டதாரி மருத்துவரையோ அணுகி நீங்கள் மருத்துவம் பெற வேண்டும். ஏனென்றால் இது நுரையீரல் பற்றிய இரைப்பா அல்லது இதயத்தை பற்றிய இரைப்பு நோயா என்பதை தேர்ந்த மருத்துவர் தான் கணிக்க முடியும், நாங்கள் தான் கணிக்க முடியும். நான் இப்போ பேசுவது நுரையீரலை பற்றிய இரைப்பு நோயை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றேன். இரைப்பு நோய்க்கு ஆடாதோடை, துளசி, கஸ்தூரி கருப்பு, சிவனாரமிர்தம், இன்னும் சில நிலைகளில் தங்கப்பற்பம் இவைகளெல்லாம் மிகச்சிறந்த மருந்தாக அமைந்திருக்கின்றன. இன்றைக்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து இங்கே ஒருவர் வந்து 3 மாதத்திற்கு மருந்து வாங்கி சென்றார். இப்போ அவர் மறுபடி அங்கே உள்ள செஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆய்வுக்கு போகும்போது, இவ்வளவு அற்புதமாக உங்களுக்கு லங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறதே, நீங்கள் உங்களுடைய தாயக மருத்துவத்தையே தொடருங்கள் என்று சொல்லி இங்கே இருக்கின்ற அவருடைய தந்தையார் என்னிடம் வந்து அவரை பற்றிய மகிழ்ச்சியை தெரிவித்துவிட்டு மருந்தை வாங்கி அனுப்பி கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு மலேசியாவிலிருந்தும் ஏனைய நாடுகளில் இருந்தும் இது தொடர்பான மருத்துவம் எடுப்பதற்காக எங்களிடம் தொடர்பு கொண்டு கொண்டிருக்கிறார்கள். நான் வெளிநாட்டு நண்பர்களுக்கு சொல்லிக்கொள்வது, நீங்கள் இங்கே வந்தால் ஒரு வாரமாவது 2 வாரமாவது எங்களுடைய ஆப்சர்வேஷனில் இருந்து அதற்கு பிறகு மருந்துகளை வாங்கி கொண்டு சென்றால் நல்லது. அதற்குரிய நிலையில் உள்ளே தங்கி செல்வதற்கு நாங்கள் சென்னை ஹெரிட்டேஜ் ஹாஸ்பிட்டலோடு ஒரு ஒருங்கிணைப்பு வைத்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் தங்கி மருத்துவம் பெறுவதற்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றன. இரைப்பு நோய் ஒரு குணப்படுத்த முடியாத நோய் என்று இருந்து விடாதீர்கள்.
வாழ்நாள் பூராக ஸ்ப்ரேயை போகிற இடங்களுக்கெல்லாம் சுமந்து கொண்டு செல்ல வேண்டாம். கடைசியில் ஆக்சிஜன் இயந்திரத்தோடு நீங்கள் படுத்திருக்க வேண்டிய பரிதாப சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். சித்தாலயா உங்களுக்கு தொண்டாற்ற காத்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயபிரகாஷ் நாராயணன் அவரோட பங்கு வந்து இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. இன்னைக்கு நம்மளோட பங்கு வழக்கம் போல கொஸ்டின் கேட்கறது தான், ஆனால் ஒரு டிஃப்ரெண்டான டாபிக் பற்றி பேசுறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெளிவுபடுத்தி போறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவரும் வந்து பீயிங் எ யங்ஸ்டர், அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எப்படி பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அப்புறம் நாங்களும் யங்ஸ்டர் அதை நம்ம சொல்லி தான் தெரியணுமா என்ன. இருந்தாலும் ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை. வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை நிகழ்ச்சியை திறந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து யூத் லீடர்ஷிப் மந்த்ல வந்து பேசிட்டு இருக்கோம். இளைஞர்கள் அடுத்த தலைமுறையினர் வந்து ஒரு பொறுப்பை வந்து கையில் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அவங்களுடைய அந்த ஒரு நிர்பந்தம் வந்து நியாயமானது தான் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களை வந்து நாம கேட்டுட்டு இருக்கிற இந்த ஒரு நேரத்தில் லீடர்ஷிப் அப்படிங்கிற ஒரு பெரிய சுமையை வந்து இளைஞர்கள்கிட்ட கொடுக்கறத பத்தி தான் வந்து இன்னைக்கு நாம அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போறோம். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். நீங்க இஎஃப்ஐல இருந்து வரீங்க இல்லையா? ஸோ இஎஃப்ஐ பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இஎஃப்ஐனா என்வாயரன்மெண்டலிஸ்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா. அதாவது இது வந்து ஒரு சுற்றுச்சூழலுக்காக பணியாற்றக்கூடிய தொண்டு நிறுவனம். நாங்கள் எல்லாருமே வாலண்டியர்ஸ் தான். நாங்கள் ஏன் இதை ஆரம்பித்தோம், எதுக்கு இதில் பணி புரிஞ்சிட்டு வரோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே பள்ளி கல்லூரி படிக்கிற காலத்தில் பல பேர் வந்து நம்மக்கிட்ட நிறைய நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க. அது சுற்றுச்சூழல் பற்றி இருக்கட்டும், சமுதாய பொறுப்பு பற்றி இருக்கட்டும். அப்போ அவங்கக்கிட்ட திருப்பி ஒரு கேள்வி கேட்கும்போது, சரி இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் சரி பண்ணணும், இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பல பேர்கிட்ட பதில் இருக்கல. அந்த பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும், கல்லூரி மாணவிகளாக இருக்கட்டும், இவங்கக்கிட்ட அவேர்னஸ் கொடுக்குற அளவுக்கு, அவங்கள வந்து ஒரு பணியில் ஈடுபடுத்துகிற அளவுக்கு லீடர்ஷிப் இல்லாமல் போன ஒரு கேப்னால தான் நாங்களே ஒரு ஒரு என்ஜிஓ மாதிரி ஃபார்ம் பண்ணி நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, சுற்றுச்சூழல் சார்ந்த பணிகள் பல இடங்களில் வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுதும், அதுக்கு இதுதான் வழினும் தெரியும், ஆனால் அதை பண்ணுறதுக்கு வந்து ஆள் இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ நம்ம எல்லாருமே தொண்டு தன்னார்வலர்கள் அப்படிங்கிறப்ப களத்தில் இறங்கி வேலை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அப்படிப்பட்ட களத்தில் இறங்கி வேலை பண்ணக்கூடிய தயாராக இருக்கிற பல பேரை சேர்த்து போட்டு தான் இப்போ நாங்கள் இஎஃப்ஐ நடத்திட்டு வரோம். சென்னை, கோயம்புத்தூர், ஹைதராபாத் போன்ற நகரங்களில். இந்த நகரங்களில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு ஏரி, குளம், குட்டையை எடுத்து பல்லுயிரின பெருக்கத்துக்காக அந்த ஏரி, குளம், குட்டையை அறிவியல் பூர்வமாக சரி பண்ணிட்டு வரோம். எல்லா சனி ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தீங்கன்னா பல பேர் முன் வந்து இந்த ஏரிகளில் கொட்டப்பட்டு இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றி ஒரு அமைதியான ஒரு புரட்சியாக இது நடந்துட்டுருக்கு. அதுக்கு காரணம் வந்து மக்களுக்கு சுற்றுச்சூழல் மேலே இருக்கக்கூடிய ஆர்வம், அது மேலே இருக்கக்கூடிய புரிதல். இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இளைஞர்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து இதோடைய பாதிப்புகள் இன்னும் நிறைய புரியுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து நேரமும் இருக்குது, உடலில் பலமும் இருக்குது, மனசில் தைரியமும் இருக்குது. அதில் பல பேர் ஈடுபட்டு கிட்டத்தட்ட ஒரு 39 ஏரிகள், சென்னை, கோயம்புத்தூர், ஹைதராபாத், திருவாண்டம் போன்ற நகரங்களில் இருக்கக்கூடிய ஏரி, குளம், குட்டைகளை எடுத்து அறிவியல் பூர்வமான புனரமைப்பில் வேலை பண்ணிட்டு வர்றது தான் இஎஃப்ஐ. ஓகே, நல்ல விஷயம் சார். இப்போ வந்து நான் தொடக்கத்தில் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். அதாவது இளைஞர்கள் வந்து ஒரு தலைமை பொறுப்பை வந்து கையில் எடுக்கணும், அவங்க வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து ஒரு லீடர் மாதிரி வந்து முன் வரணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது. நிறைய பேர் இன்னைக்கு அந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்கிறதையும் சமூக வலைத்தளங்களில் அதை பற்றின விவாதங்கள் போகிறதையும் நம்மளால வந்து பார்க்க முடியுது. இப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கும் பொழுது நம்ம இன்னைக்கு லீடர்ஷிப் பற்றி வந்து குறிப்பாக பேசும்பொழுது, லீடர்ஷிப் அப்படிங்கிறது வந்து இளைஞர்கள் கையில் வந்து போகணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு வாதத்துக்கான அந்த ப்ராக்டிக்கல் உண்மை என்ன அப்படின்னு சொல்லுங்க. ஏன் வந்து கொஞ்சம் வயதானவர்கள்கிட்ட இருக்கக்கூடாது? அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கும் தானே. வயதானவர்கள்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை, இளைஞர்களும் அதில் இருக்கணுங்கிறது தான் வாதமே. ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ ரொம்ப லாஜிக்கலாக பேசணும். வயது முதிர்ந்தவர்களுக்கு ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து இந்த பர்டிகுலர் சமுதாயத்தையோ இல்லை இந்த பர்டிகுலர் சொசைட்டியோ வழி நடத்துறது இப்போ இளைஞர்களாக இருக்கிறவங்க தான் ஃப்யூச்சர் லீடர்ஸ். அவங்க இன்றைக்கி அவங்கள ஈடுபடுத்திக்கிட்டா தான். ஒன்றுமே இல்லை, ஒரு இப்போ மார்ச் மாதம் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா அதுக்கு முந்தின வருஷம் ஜூன் மாதமே நம்ம அதுக்கு படிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? இது அந்த மாதிரி தான். இப்போது ஒரு 20 வருஷத்தில் நீங்களோ இல்லை நானோ இல்லை வேறு யாரோ நம்ம ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு தலைவராகவோ ஒரு தலைவியாவோ தலை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 20 வருடங்கள் முன்னாடியே, ஒரு 25 வருடங்கள் முன்னாடியே அவங்க வந்து அதுக்கான பணிகளை ஆரம்பித்தாலே ஒழிய அவங்களால அந்த 25 வருடம் கழித்து அந்த இடத்துக்கு வர முடியாது. இப்போ நீங்களே கரெக்டாக சொன்னீங்க, இந்த மூத்த தலைவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு மட்டும் எப்படி வந்தது? அவங்களும் சிறு வயதிலிருந்து தொடங்கி
களத்தில் இறங்கி ஒன்று வந்து நாங்கள் அட்லீஸ்ட் இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த பணிகளில் நாங்கள் கற்றுக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் இன்னும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், இது ரொம்ப கடினமான வேலை, ஆனால் இது இன்னும் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் தினசரி பொழுதில் உங்களுக்கு ஒரு லேர்னிங் இருக்கும். இன்றைக்கி வந்து நீங்கள் அந்த ஏரியில் இருக்கக்கூடிய தவளையை பற்றி புரிஞ்சுப்பீங்க, நாளைக்கு திடீர்னு வெப்ப மாற்றம் பற்றி புரிஞ்சுப்பீங்க, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஏரிகள் சார்ந்த அரசியல் பற்றி புரிஞ்சுப்பீங்க, இந்த ஏரிக்கு பணத்தை எப்படி கொண்டு வந்து செலவு பண்ண போகிறோம், எங்கேருந்து சோர்ஸ், எக்கனாமிக்ஸ் பற்றி புரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பல புரிதல்களும் பல லேர்னிங்ஸும் இருக்கிறதுனால தான் இந்த ஜேர்னி கண்டினியூ ஆகுது. ஸோ அப்போ தான் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து லீடர்ஸாக டெவலப் ஆகிறதுக்கு இந்த மாதிரி டே டு டே பேசிஸில் லேர்னிங் ரொம்ப அவசியம். இது வந்து ஒரு புத்தகத்திலேருந்து கண்டிப்பாக கிடைக்காது, இது களத்துலையும் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லையும் மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கு தான் இன்றைக்கே அவங்க இளைய சமுதாயம் இப்போவே அவங்களை ஈடுபடுத்திக்கணும். ஒரே ஒரு சின்ன விஷயம் இதில் என்ன மாறுபடணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் எத்தனை பேருக்கு அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறது தெரியணும், அதுதான் முக்கியம். இளைஞர்கள் அப்படிங்கிற ஒரு டேக் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம களத்தில் குதிச்சு ஏதாவது குட்டையை குழப்பாமல் இருக்கணும். நம்மளும் வந்து ஒரு பர்டிகுலர் சோஷியல் நார்ம்ஸ்க்கு அடிபட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணி கற்றுக்கிட்டு எது சரி தவறுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பண்ணால் தான் இது நல்லபடியாக இருக்கும். ஓகே, ரொம்ப வந்து சரியான ஒரு வார்த்தையை தான் நீங்கள் வந்து கடைசியாக சொன்னீங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த புரிதல் நிச்சயமாக இருக்கணும்னு. ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலாக அந்த திரைப்படங்களில் வந்து ஒரு சாதாரண நபராக இருப்பார், ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவராக இருப்பார். திடீர்னு வந்து ஒரு எதேச்சியான ஒரு சம்பவத்து மூலயமா வந்து அந்த கிளர்ச்சி ஏற்பட்டு ஒரு பெரிய மாற்றத்தை வந்து உண்டு பண்ணுவார். இது வந்து திரையில தான் சாத்தியம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இல்லை, நிஜத்திலும் சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரீசெண்டாக நடக்கிற நிறைய சம்பவங்களை நம்மளால் வந்து ரிலேட் பண்ண முடியுது. இப்போ இளைஞர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா முன்ன வந்து நம்ம படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணணும், செட்டில் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு மொனாட்டனஸ் ஃபார்முலால இருந்து பிரேக் பண்ணி இன்னைக்கு சமூகத்துக்காகவும் நிறைய விஷயங்களுக்காகவும் பார்த்தீங்கன்னா இதர விஷயங்களுக்காகவும் அவங்களுடைய வேலையை விட்டுட்டு ஒரு 9 to 5 ஜாப், ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனை விட்டுட்டு அவங்க வந்து பொது வாழ்க்கைக்கு வந்து வர்றதை நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஆனால் இதில் வந்து நோட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்ட்லேருந்து தான் வராங்க. இப்போ ஐடியிலேருந்து நான் குவிட் பண்ணிவிட்டு நான் விவசாயம் நோக்கி வந்திருக்கேன், நான் இயற்கை விவசாயத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், நிறைய இளைஞர்கள் வந்தாங்க, வெற்றிகரமாக செஞ்சுட்டும் இருக்காங்க. ஆனால் ஐடியிலேருந்து மட்டுமே நிறைய பேர் வர்றதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கு நான் 3-4 பதில்கள் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் தான் வந்து நாட்டு மேலே பற்று இருக்குது, சமுதாயத்து மேலே பயங்கர கிளர்ச்சி இருக்குது, எல்லாம் அவங்க பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு வராங்கங்கிறதே வந்து ஒரு தவறான கருத்து. முன்பு காலத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல தரப்பட்ட மக்களும் வந்து ஆணோ பெண்ணோ இளைஞர்களோ வயது முதிர்ந்தவர்களோ எல்லாருமே வந்து அது ஒரு கேட்டகரி. இப்போ சைக்கலாஜிக்கலாக நீங்கள் எடுத்தீங்கன்னா 1, 9, 90 தான் ஒரு க்ரௌடையே பிரிப்பாங்க, அந்த க்ரௌட் தான் இது. ஸோ சில பேர் தான் சில விஷயம். இன்றைக்கும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னாப்புல ஐடியிலேருந்து நிறைய பேர் வராங்க, ஆனால் மொத்த ஐடி க்ரௌடும் வந்துடலையே. ஸோ இப்போ அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். இப்படி யோசிச்சு பாருங்களேன், உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் இல்லை எங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், அவங்க இளைஞர்களாக இருந்த காலகட்டம் வேறு, அப்போ இந்தியாவுடைய பொருளாதாரம் வேறு, இப்போ நீங்களும் நானும் இருக்கக்கூடிய பொருளாதாரம் நிலைமை வேறு. அவங்க வந்து அன்னைக்கு போராடி அந்த 9 to 5 ஜாபில் இருந்ததுனால தான் உங்களுக்கும் எனக்கும் படிப்பு கொடுக்க முடிஞ்சது, நம்ம தலை மேலே ஒரு வீடு கட்ட முடிஞ்சது. இன்றைக்கி வந்து நம்மளுக்கு அந்த பேக்கிங் இருக்குது. இப்போ நீங்களோ நானோ ஒரு வீடு கட்டலைன்னா கூட நம்ம அப்பா அம்மா வீடு இருக்குங்கிற ஒரு தைரியத்தில் தான் நம்ம இறங்கி மற்ற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அப்படி பார்க்கும்போது எல்லா காலகட்டத்திலையுமே வந்து ஒரு செட் ஆஃப் இளைஞர்கள் வந்து சமுதாய பணியாக இருக்கட்டும் இல்லை அவர்கள் செய்து கொண்டு இருந்த நார்மல் பணிகளை விட்டு கன்வென்ஷனல் ஜாப்ஸை விட்டுட்டு வேறு விதமான இன்னோவேஷன்ஸில் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க தொடர்ந்து. அவர்களில் பல பேர் இன்றைக்கி வயது முதிர்ந்து அவங்களுடைய ஃபீல்டில் ஸ்டால்வார்ட்ஸாக இருக்காங்க, அதுதான் உண்மை. ஏன் ஐடியிலேருந்து நிறைய பேர் வராங்கன்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு சாதாரண பதில், ஏன்னா ஐடியில் வந்து மாஸ் ரெக்ரூட்மெண்ட், நிறைய பேர் இப்போ இன்றைக்கி வேலை வாய்ப்பு தேடி போகிற இளைஞர்களில் பல பேர் வந்து ஐடியில் தான் இருக்காங்க. அங்கே இருக்கும்போது இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சென்னையிலிருந்து மட்டும் இன்றைக்கி சென்னையில் ஒரு ஆங்கில மீடியம் பள்ளியில் படித்துட்டு அதுக்கப்புறம் ஐடியில் போகிறவங்க மட்டும் கிடையாது, பல ஊர்களில் இருந்து பல பேர் வந்து வேலை பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க ஊர் பக்கம் திரும்பி போகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நகரமயமாக்கப்பட்ட இந்த வாழ்க்கை பிடிக்காமல் இல்லை அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி இருக்கிற வேலை பிடிக்காமல் இந்த மாதிரிலாம் பல காரணங்கள்னால தான் பல பேர் வந்து ஐடியிலேருந்து வெளில வராங்க. நம்மளுக்கு ஐடி மேலே இருக்கிற மோகத்தினால ஐடியில் இருக்கிறவங்க வெளில வர்றது மட்டும்தான் தெரியுதே தவிர வேறு பல தரப்பட்ட ஃபீல்ட்ஸில் இருந்தும் நிறைய இளைஞர்கள், அது ஆணோ பெண்ணோ, பல பேர் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ரெவென்யூ சோர்சஸ் தேடி, ஆல்டர்னேட்டிவ் ஜாப்ஸ் தேடி, அவங்களுடைய சோஷியல் லைஃப்ஸ் தேடி, சோஷியல் ஆண்டர்ப்ரனராக சமுதாய பொறுப்புள்ள ஒரு பிஸ்னஸ் மேனாக பிஸ்னஸ் உமனாவோ ஆடுறதுக்கு நிறைய பேர் முன் வந்துட்டு தான் இருக்காங்க. ஓகே,
ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து பேசும்பொழுது வந்து நிச்சயமாக வந்து ஒரு சின்ன சந்தேகம் தான் வந்து வருதுன்னு சொல்லலாம். லீடர்ஷிப் அப்படின்னு இன்னைக்கு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ ஒரு லீடர் அப்படின்னா வந்து டக்குன்னு எல்லாருக்கும் வந்து நீ ஒரு லீடராக ஆகணும் அப்படின்னு ஒருத்தரை சொன்னோன்னா அவங்க டக்குன்னு வந்து எனக்கு அரசியல் ஈடுபாடு இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. லீடர் அப்படின்னா வந்து அரசியலில் வந்து வர்றது மட்டுமே வந்து தலைவர், தலைமை பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு டெஃபினேஷன் வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பொதுவாக வந்து பார்க்கும்பொழுது லீடர்ஷிப் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் லீடர்ஷிப் அப்படின்னா ஒரு பின்னிருந்து பல பேரை முன்னாடி வந்து என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி ஒரு காரியத்தை நம்ம தனியாக பண்ண முடியாமல் ஒரு டீம் ஒர்க்காக பண்ணுறது தான் ஒரு லீடருடைய பெஸ்ட் குவாலிட்டி. எந்த துறையாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும், அரசியல்லையோ இல்லை இந்த எக்ஸாம் எழுதி இந்த பதவிக்கு நான் வந்தால் தான் இதை பண்ண முடியும்னு சொல்கிறவங்கள என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க லீடராக ஆக ஆசைப்படலை, அவங்க பதவி ஆசை அவங்களுக்கு இருக்குங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. எந்த விதமான பதவியும் இல்லாமல் எந்த விதமான ஒரு நாமன்கிளேச்சரும் இல்லாமல் ஒரு சோஷியல் லீடராக அமைதியாக நம்மளை எல்லாரும் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடணுங்கிற அவசியமே இல்லை. அமைதியாக நிறைய வேலை பண்ணலாம். அந்த மாதிரி பல பேரை நான் பார்த்துருக்கேன். அவங்களெலாம் தான் நான் மோட்டிவேஷனாக எடுத்துகிட்ருக்கேன். இப்போ எத்தனையோ பேர் ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக எடுத்துக்கோங்க, வெள்ளம் நடந்தது. அந்த வெள்ளத்தப்போ வந்து எத்தனையோ பேருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதில் சில பேர் வந்து ரொம்ப பேசப்பட்டாங்க, அது தப்பே நான் சொல்லலை. ஆனால் பல பேர் பேசப்படலைங்கிறதுக்காக அவங்கெல்லாம் அதை பண்ணாமல் இருப்பாங்களா? கிடையாது. ஆனால் அவங்கெல்லாம் தான் உண்மையான லீடர்ஸ். ஏன்னா அவங்க களத்தில் இறங்கி அவங்க எவ்வளவோ வேலைகள் செய்து அவங்க அந்த களத்தில் இருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்து அந்த சமுதாயத்தை வழிநடத்தின இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் ஒரு லீடர். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு கூட்டத்தையோ இல்லை ஒரு சமுதாயத்தையோ நல்ல வழியில் வழி நடத்துகிறாங்களோ அதுதான் ஒரு நல்ல லீடருக்கான குணம். அதுக்கு எந்த விதமான ஒரு நாமன்கிளேச்சரோ ஒரு ஆர்ப்பாட்டமோ தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்து. இதில் ஹைலைட் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி பின்னாடி இருந்து வழி நடத்துறது. ஸோ அதுக்கு ஒரு பகட்டான ஒரு இதுவோ எந்த ஒரு விளம்பரமோ கூட வந்து தேவையில்லை. அவங்கள நம்மளால் உணர முடியும் இவங்க ஒரு லீடர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுது நம்மளுடைய நாட்டோடைய ஒரு கலாச்சாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒரு 2 வருஷம் வந்து பெரியவங்களாக இருந்தால் கூட நம்ம மரியாதை கொடுத்து தான் வந்து பேசுவோம். நம்மளோட சின்னவங்களாக இருந்தால் கூட வந்து சில நேரம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க நீங்கள் போங்கன்னு தான் வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து ஒரு சக மனிதருக்கு வந்து மரியாதையை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தோடு தான் நாம் வந்து வளர்ந்துருக்கோம். அப்படின்னும் பொழுது இன்றைக்கி நிறைய தலைமை பொறுப்புகளில் வந்து இளைஞர்கள் இருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு கீழே சேரவங்க அவங்களுடைய ஏஜோட அதிகமாக இருக்கிறவங்க அதை எப்படி பார்க்குறாங்க, அது அவங்களால வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது ஒரு கஷ்டமான பேலன்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஏன்னா இந்த இளைய சமுதாயத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய தலைவரோ தலைவியோ இல்லை அவங்க கீழே இருக்கக்கூடிய அந்த பணிபுரியக்கூடிய வயதானவர்களோ, இந்த 2 பேருடைய மெச்சூரிட்டியை பொறுத்து தான் அந்த ஆர்கனைசேஷன் எப்படி வளரப்போகுதுங்கிறது இருக்குது. நான் வந்து தலைமை பொறுப்பில் இருக்கேங்கிறதுக்காக என் கீழே வயசானவங்களை எல்லாரையும் மதிக்காமல் நீங்கள் நான் சொல்கிறத தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு திமிரோ கர்வமோ எனக்கு இருந்தால் அன்றைக்கே அங்கே கருத முடிஞ்சுது. அதே சமயம் கீழே இருக்கிறவங்க வந்து நீ சின்ன பையன் தானே, நீ சொல்லி நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற மனநிலையும் இருக்கக்கூடாது. அங்கே வந்துட்டோம் அப்படின்னா எந்தவித பேதமும் இன்றி நம்ம அனைவரும் ஒன்று கூடி பணிபுரிய வேண்டிய ஒரு கட்டாயம் நம்மளுக்கு இருக்குது. அது ஆண் பெண்ணாக இருக்கட்டும், இல்லை வயது வாரியான பேதங்களாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த விதமான சோஷியல் டிவிஷன்ஸாக இருக்கட்டும், ரிலிஜன், காஸ்ட், கிரீட், லாங்குவேஜ், கலர், இது எதுவுமே மனசில் வைக்காமல் நம்மளுடைய பணியை மட்டும் குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அங்கே வந்து அவர் 65 வயதான மிஸ்டர் ரகுரானாவே இருந்தால் கூட அவர் எனக்கு மிஸ்டர் ரகுரானா என் கொலீகா மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியணும். இவர் ஆம்பளை, இவர் 65 வயசு ஆகிடுச்சு, இவர் இத்தனை வருஷம், அதெல்லாம் நான் பார்க்கக்கூடாது. அதே தான் அவருக்கு உனக்கு 29 வயசு, நீ அருண் கிருஷ்ணமூர்த்தி, அந்த மாதிரிலாம் பார்க்காம ஒரு கொலீக்ஸாக ஒரு டீம்மேட்ஸாக நான் சொல்கிறது இப்போ சரிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை அவர் ஒத்துக்கிட்டு நம்ம ஒருபடியாக எடுத்து போயிட்டோம்னா நல்லது. இல்லை இது தவறு இருக்குது, அதை வந்து நம்ம மாற்றி யோசிச்சா நம்மளுக்கு தான் நல்லது. அந்த ஒரு காமன் கோல் எங்கே கிளியராக இருக்கோ அங்கே இந்த மாதிரி ஈகோலாம் வரவே வராது. உண்மையாகவே எங்கே வந்து ஒரு வேலையையோ இல்லை ஒரு காசையோ முன்னிலைப்படுத்தி அந்த இண்டிவிஜுவல்ஸை பின்னிலைப்படுத்துகிறாங்களோ அங்கே வளர்ச்சிக்கு அபரிவிதமான ஸ்கோப் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. வேலை கம்மியாக வாய்ப்பேச்சு ஜாஸ்தியாகும். வாய்ப்பேச்சு ஜாஸ்தியாகும் போது தான் இந்த தேவையில்லாத இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரும். நிறைய வேலை இருந்து அடுத்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும்போது வயசோ இல்லை ஜெண்டரோ எதையுமே பேசுறதுக்கு கூட உங்களுக்கு தோணாது. ஏன்னா அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்கள் வேலை தான் வந்து முன்னிலைப்படுத்தப்படும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு செட்டப்பை வளர்க்குறது அந்த லீடரோடைய பொறுப்பு. அதுவும் அது யங் லீடராக இருந்தார் வச்சுக்கோங்களேன்,
அது வந்து இன்னுமே கூட பெட்டர் ஆகும். இதே நீங்கள் ஒரு 10 வருஷம் கழிச்சு எனக்கு 40 வயசு ஆகும்போது அன்னைக்கும் நான் வந்து இல்லை நான் தான் லீடராக இருப்பேன் அப்படின்ற ஒரு கர்வத்தோடு நான் இருந்தால் வேலைக்கே ஆகாது. அப்போ வரக்கூடிய இளைஞர்களை முன்னிலைப்படுத்திட்டு அவங்க சொல்கிறத நான் கேட்குறது. ஏன்னா இன்றைக்கே பாருங்களேன், நாங்கள் வந்து ஒரு ஐபேட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐபேடில் தெரியறது ஒருவேளை எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் இருக்கலாம். 10 வருஷம் கழிஞ்சு டெக்னாலஜியில் வேறு ஏதாவது ஒரு அட்வான்ஸ்மெண்ட் வரலாம். அதை அன்னைக்கு வரக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு பெட்டராக புரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எனக்கு இல்லை. ஸோ நமக்கு எங்கே என்ன தெரியுமோ அதை முன்னிலைப்படுத்திட்டு அவங்களுக்கு எங்கே என்ன தெரியுமோ அதை எடுத்துக்கிட்டு ஒன்று கூடி வேலை பார்த்தா தான் நம்ம வந்து ஒரு காமன் கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ இந்த ஒரு கட்டமைப்பு இருக்கிறவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதை வந்து பார்க்க முடியுது அப்படின்னு வந்து சொல்கிறது வந்து ஒரு 100க்கு 100 சக்ஸஸ்ஃபுல்லாக மாறினவங்களுக்கு இந்த கட்டமைப்பு தான் இருக்குங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். இளைஞர் சக்தி அப்படிங்கிறது ஒரு பெரிய சக்தி அப்படின்னு நம்ம வந்து சொன்னாலும் நிறைய இடத்துல வந்து கிளர்ந்து எழுந்த அந்த சக்தி வந்து கொஞ்ச நாள்லயே வந்து சப்ரஸ் ஆயிடுறதையும் நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஆனால் அந்த மாதிரி சப்ரஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா. இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை. ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை நிகழ்ச்சி அந்த காலை வேளையில தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய படிச்சிருப்போம். இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை தியரிட்டிக்கலாக மனப்பாடம் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்து பள்ளி பருவம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு எசென்ஷியலான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல தான் நம்மளுடைய கேரக்டருக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அமைக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அந்த டைப்பில் அந்த இடத்துல வந்து நம்ம எந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறோம், சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் அது எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய கேரக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகிட்டு வரும்னு சொல்லலாம். ஸோ லீடர்ஷிப் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் வந்து சின்ன வயசுலேயே வந்து புகுத்துறதுக்கு நம்மளுடைய பள்ளியெலாம் எந்த மாதிரியான கட்டமைப்புக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நம்ம பள்ளிகள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் இஸ் ஃபார் ஏர்னிங் நாட் ஃபார் லேர்னிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபேக்ட்ரிக்கு இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி தேவையான ஒர்க்கர்ஸை லேபரை தான் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து அங்கே வந்து இந்தியா பற்றியோ இல்லை சுற்றுச்சூழல் பற்றியோ சமுதாயத்தை பற்றியோ அறிவியல் பற்றியோ ப்ராக்டிக்கல் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எதையுமே நம்ம இப்போ சொல்லி கொடுக்கல. நம்ம வந்து எல்லாமே நல்ல பள்ளிகள், அதிலலாம் டவுட்டே கிடையாது. எந்த விதத்தில் அவங்க நல்ல பள்ளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இந்த பர்டிகுலர் ஸ்கில்லையும் கிராஃப்ட்லையும் டெவலப் பண்ணி இவ்வளோ சம்பாதிச்சு இதை வந்து இப்படி சேவ் பண்ணி இது இப்படி வாழ்க்கை முறையில் நடத்துறதுக்கு நம்மளை ட்ரெயின் பண்ணி வெளில அனுப்புகிறாங்க. இன்னொருத்தருக்காக சம்பாரிச்சு கொடுக்குற ஒருத்தரா மட்டுமே நம்மளை மாற்றுறாங்க. இதிலேருந்து உடைத்து இதுலேருந்து தானே வெளியில் வரவங்க தான் ஆண்டர்ப்ரனர்ஸாவோ இல்லை அவங்கள வந்து தன்னை தானே வழி நடத்திக்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் இன்னொன்று பார்க்கணும், படிக்காத பலர் வந்து முதலாளிகளாக இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? ஏன்னா முதலாளிகளாக இருக்கிறதுக்கு ஒரு ரிஸ்க் எடுக்கிறது ஒரு இது இருக்குது. நம்ம பள்ளிகள் நம்மளுக்கு ரிஸ்க் எடுக்க சொல்லி கொடுக்கறதே கிடையாது. ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து கொடுத்து ரிஸ்க்ல இருந்து எப்படி ஓடி போய் ஒன்றுமே இல்லை, இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க, ரிஸ்க் கவரேஜ்னு சொல்லி தான் நம்மளை ட்ரெயின் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஸோ படிப்புங்கிறதுல இங்கே ஒரு பெஞ்ச் மார்க்காக நம்ம எடுக்கிறதே தப்பு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி படிப்பு இருந்தால் தான் படிப்பு என்ன இப்போ கேட்டிங்கன்னா படிப்பு இல்லைன்னா கூட ஒன்றும் பெரிய ஃபீல்டு நாலேஜ் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இருக்கணும். நீங்கள் வந்து தியரட்டிக்கல் ஸ்மார்ட்டாக இருந்து இன்றைக்கி பிரயோஜனமே கிடையாது. ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி ஹார்ட் ஒர்க் தேவையில்லை, இன்றைக்கி ஸ்மார்ட் ஒர்க் தான் தேவை. இன்றைக்கி வந்து புத்திசாலித்தனமான வேலை செய்யணுமே தவிர கடின உழைப்பு இன்றைக்கி தேவை கிடையாது. அந்த நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ நம்ம பள்ளி கல்லூரிகளில் நம்ம எதை மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று இன்றைக்கி நீங்கள் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர் சக்தி அப்படிங்கிறோம். பல இளைஞர்கள் வந்து அது பள்ளிகளாக இருக்கட்டும் கல்லூரிகளாக இருக்கட்டும் அவங்களுடைய நேரத்தை வந்து டெக்னாலஜிக்கலாக வேஸ்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு புலியை வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்டர் லைக் பண்ணிட்டா காப்பாற்றிடலாம், இப்படி யாரோ அலகாபாத்தில் காது கேட்கலன்னா அவங்க போஸ்டரை ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு காது கேட்டுடும் அப்படிங்கிற ஒரு கண்மூடித்தனமான ஒரு உலகத்தில் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டு வரோம். வெள்ளத்தை எடுத்துக்கோங்க, சென்னை வெள்ளம் வந்தப்போ கரண்ட் இல்லாமல் அப்படி தவிச்சோம், தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. ஆனால் இன்டர்நெட் இருந்தது, வாட்ஸ்அப் இருந்தது. அன்றைக்கும் வாட்ஸ்அப்பில் வந்து பல தரப்பட்ட வதந்திகளை பரப்பிட்டு இருந்தோம், எது நம்பாமல். ஸோ இதை தான் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அந்த லீடர்ஷிப் நீங்கள் பேசுகிறது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ், இன்னும் நம்ம அங்கே போவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து சோஷியலி கான்ஷியஸாக நம்ம டெவலப் பண்ணணும். எது சரி எது தப்பு அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எது சரி எது தப்புங்கிற பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனல் டிசிஷன் மேக்கிங், சிச்சுவேஷனல் லீடர்ஷிப் இதை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இன்றைக்கி இந்த நிலைமையில் இப்போ நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா இதுக்கு ஏற்ற மாதிரி இப்படி டிசைட் பண்ணால் இதெல்லாம், இப்படி டிசைட் பண்ணால் அதெல்லாம்
அப்படிங்கிறத அவங்களே கற்றுக்கணும். இன்றைக்கி அது இல்லை. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேறு யாரோ எல்லாமே டிசைட் பண்ணுறாங்க. ஸ்கூலில் வாத்தியார், வெளியில் வந்தால் அப்பா அம்மா, அவங்க எல்லாரும் டிசைட் பண்ணுற. நம்ம என்னென்னா இப்போ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பல பேரோட வாழ்க்கையை ஒரு மனித உருவில் வாழ்ந்துட்டு வரவங்க தான் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ். அதை நம்ம உடைக்கணும். அதை உடைச்சி சிச்சுவேஷ்னல் டிசிஷன் மேக்கிங் கொடுத்தா சிச்சுவேஷ்னல் லீடர்ஷிப் தன்னால் வரும். அந்த சிச்சுவேஷ்னல் லீடர்ஷிப் வந்ததுனாலே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இன்றைக்கி இந்த ஒரு மாதம் செலிப்ரேட் பண்ணுற இந்த லீடர்ஷிப் வருஷம் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணலாம். அத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே வித்தியாசமே. படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, அந்த படிக்காதவர்களுக்கு வந்து இந்த சிச்சுவேஷ்னல் டிசிஷன் மேக்கிங் எது சரி தப்புங்கிறது சீக்கிரமாக வந்துடுது. அதுக்குங்கிறதுக்காக எல்லோரும் படிக்காமல் அப்படியே இருக்கு அதுவும் நான் சொல்லலை. நம்ம என்னென்னா எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். நம்ம படிப்பில் என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, எப்படி ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இருக்கிறது, நம்மளுக்கு எதை எப்போ கற்றுக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு நம்மளே முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம வரணும். எனக்கு நிஜமாகவே நான் அந்த விதத்தில் கொஞ்சம் நான் லக்கி. எனக்கு இருந்த டீச்சர்ஸ் வந்து ஒரு விதத்தில் நம்மளை க்ரூம் பண்ணாங்க. அவங்க உண்மையாகவே அந்த ஏனியாக இருந்தாங்க. அவங்க முன்னுக்கு போனாங்களோ இல்லையோ எங்களை முன்னுக்கு ஏற்றி விட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட டீச்சர்ஸ் இருந்தால் பலதரப்பட்ட நல்ல சமுதாய தலைவர்கள் வந்து உருவாகுவாங்கங்கிறதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஓகே, இந்த சமுதாய பொறுப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு உள்ளுணர்வு அப்படின்னு வந்து சொல்லலாம். யாருமே வந்து தட்டி தட்டி உனக்கு சமுதாய பொறுப்பு வரணும் 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 அப்படின்னு தலையில் தட்டவே முடியாது. உள்ளேருந்து வரணும். அதுக்கு வந்து நம்மளுடைய சொசைட்டியும் நம்மளுடைய என்வாயர்மெண்ட்டும் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம் சார். இந்த சப்போர்ட் சிஸ்டம்னு வந்து சொல்லுவாங்க. அது பெற்றோர்லேருந்து, நம்ம படிக்கிற பள்ளி ஆசிரியர்கள்லேருந்து, நம்ம வந்து பார்க்குற அந்த சமுதாயத்திலேருந்து, தலைவர்கள்லேருந்து நிறைய பேர் வந்து ஒரு சின்ன சின்ன இண்டிவிஜுவலையும் வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்மளுடைய சமுதாயத்தில் வந்து பணம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. உன்கிட்ட பணம் இருக்கா, நீ சொல்கிறத 4 பேர் கேட்பான். உன்கிட்ட பணம் இல்லையா, நீயே முதல்ல பணம் சம்பாதிக்கல. ஸோ பணம் அப்படிங்கிறது தான் ஒரு மனுஷனோட அல்டிமேட் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பேட் எக்ஸாம்பிள்னு சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளை வழி நடத்தி கூட்டிட்டு போகிறவங்களே வந்து ஒரு தப்பான ஒரு கொள்கையோடு இருக்கிறத வந்து நம்மளால் வந்து மீடியா மூலயமா வந்து பார்க்க முடியுது. இதை பார்த்து வளர ஜென்ரேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இப்படித்தான் இருக்குது, 10 பேர் தப்பு பண்ணுறான், நான் தப்பு பண்ணுறதுல வந்து என்ன பெரிய இதுவாக போதும், 4 பேர் வந்து பிளாஸ்டிக் வந்து குப்பையை வந்து தூக்கி போடுறாங்க, நான் வந்து எடுத்து போடுறதுனால என்ன பெரிய கான்ட்ரிபியூஷன், இவங்கெல்லாம் வந்து நிறுத்த சொல்லுங்கள் நான் நிறுத்துறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டோட தான் வந்து இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறத வந்து நம்மளால் வந்து கண்கூட பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். ஸோ இதில் எங்கே தவறு நடக்குது அப்படின்னு வந்து சுட்டி காட்டவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கப்போ இதுக்கு வந்து என்ன மாற்று, இதிலிருந்து இந்த ஒரு பண்பை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு வந்து என்ன விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க? இது வந்து இளைஞர்கள் மட்டும் இப்படி யோசிக்கிறாங்கிறது கிடையாது. பொதுவாகவே இளைஞர்கள் தான் அடுத்த தலைமுறையெல்லாம் மாறிட்டு இருக்காங்க இல்லையா? ஜென்ரலாகவே எல்லா அக்ராஸ் ஜெனரேஷன்ஸ் இப்படி ஒரு தாட் இருக்க தான் செய்யுது. ஆனால் அது மறுபடியும் நான் சொன்னாப்புல அது ஒரு 90%. அந்த பாக்கி 1 இல்லை 9% வந்து வேற மாதிரி மாற்றி யோசிக்கிற கூட்டம் இன்னைக்கு நிறைய இருக்குது. ஏன்னா அப்படி இருந்ததுனால தான் வந்து ரீசெண்டாக வெள்ளம் வந்தப்போ இங்கே அத்தனை பேர் தன்னார்வலர்களாக வந்து களத்தில் இறங்கினாங்க. அதுவே வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு நல்ல இதுதான். இப்போ நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டீங்க பாருங்களேன், அந்த வெள்ளம் வந்ததுக்கப்புறம் இப்போ இது வெள்ளம் வந்த ஊர் மாதிரியா இருக்குது. இப்போ எல்லாரும் மறுபடியும் எல்லாத்துக்கும் போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த சிச்சுவேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸஸை பொறுத்து தான். நம்ம வந்து நீங்கள் சொன்னாப்புல தலையில் தட்டி ஒருத்தருக்கு வந்து இதை புரிய வைக்கவே முடியாது. ஏரி குளம் குட்டைகளையோ நதிகளையோ ஆக்கிரமிக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க எல்லாரும். அது எல்லா விதமான ஆக்ஷன்ஸும் போய்கிட்டு தான் இருந்தது. ஆனால் அந்த ஒரு 4 நாள் மழை பெஞ்சு அந்த ஆறு காட்டிடுச்சு பார்த்தீங்களா கடைசியில் தன்னுடைய பவுண்ட்ரி எதுன்னு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கிட்டவங்க இனிமேல் இந்த மாதிரி ஏரி குளம் குட்டைகளில் வந்து வீடு ஆக்கிரமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவையாவது யோசிப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை பாடங்கள், அந்த வாழ்க்கை பாடங்கள் மூலமாக தான் நம்ம கற்றுக்க முடியும். இப்போ நான் சொல்கிறதுக்காகவோ இல்லை நீங்கள் சொல்கிறதுக்காகவோ யாருமே மாற போகிறது கிடையாது. நீங்களோ நானோவே கூட வேற யாரோ சொல்கிறத கேட்டு மாறுறதுங்கிறதுனா நம்மளுக்கு எது கன்வீனியன்ஸோ அதை தான் நம்ம கடைசியில் பண்ணுவோம். அந்த சுயநலம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் பொதுநலம் அதிகபட்சமாக குறைஞ்சிட்டதுனாலையும் தான் இன்றைக்கி இந்த நிலைமை. பொதுநலம் என்னைக்கு திருப்பி வரும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் என்கிட்ட இல்லை. ஆனால் பொதுநலம் வரணுமானா கண்டிப்பாக வரணும். இது ஒரு பொதுநலம் சார்ந்த ஒரு சமுதாயமாக வாழ்ந்தது தமிழ் சமூகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. அந்த பொதுநலத்தை முன்னிலைப்படுத்துறதுக்கு மறுபடியும் நம்ம பேசினப்ப நிறைய தலைவர்கள் தேவை. தலைவர்களோ தலைவிகளோ அது வந்து இளைஞர்களாக இருந்தால் இன்னும் நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த இளைய சமுதாயத்துக்கு அந்த மெசேஜ் பொதுநலம் பற்றின அந்த இதை கொண்டு போகணும். ஏன் இதில் ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு பள்ளி கல்லூரிக்கோ போயிட்டு இல்லை ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் நீங்கள் போயிட்டு ஒரு 100 பேர் உட்காந்துட்ருக்காங்க.
உங்களில் எத்தனை பேர் வந்து 10 வருஷத்தில் இந்தியாவில் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். 60% வந்து கையை தூக்க மாட்டாங்க. இப்போவே ஆன் சைடுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. அது ஸ்கூலில் இருக்கிறவங்க வந்து சாட் எக்ஸாம் எழுதி எப்படி நான் யூஜி அப்ராட் போய் படிக்கிறது, அது முடியலையா யூஜி படிக்கும்போது நான் எப்படி வேறு ஏதாவது ஜிமேட் எழுதி போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு அப்ராட் போகிறது, அதுவும் முடியலையா ஒரு இங்கே ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலையை பார்த்துட்டு அந்த கம்பெனிலேருந்து நான் எப்படி ஆன்சைட் போகிறது அப்படின்னு. ஸோ இந்த ஒரு இது வந்து ரொம்ப அபாயகரமான ஒரு தாட் ப்ராசஸ் இப்போ வந்திருக்கீங்க. இங்கே இருந்து கிளம்பணும் அப்படின்னு, அது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா அப்படி கிளம்பணும்னு நினைக்கிறவங்க யோசிக்க வேண்டியது ஒன்று, நீங்கள் என்ன வேணால் காரணம் சொல்லுங்கள், எனக்கு குடும்ப பிரச்சனை, நான் சம்பாதிக்கணும். எஸ், இங்கேருந்து சம்பாதிக்கலாம், முடியாமல் இல்லை. போகிறவங்களெல்லாம் தப்புன்னு நான் சொல்லலை, சரிங்களா? நான் சொல்கிறது இது ஒன்று தான். இங்கே இருந்து பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்குது. நம்ம நாட்டில் ராஜா மாதிரி வாழாமல் வெளியில் எதுக்கு போய் கஷ்டப்படணும்? அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ். திருப்பியும் மறுபடியும் நான் அதை ரீட்ரேட் பண்ணுறேன். ஆனால் இந்த தேசத்துக்கு, இந்த நாட்டுக்கு இங்கேருந்து தான் நம்ம படித்தோம், இங்கே இந்த தண்ணியை தான் குடித்தோம், இங்கே தான் சாப்பிட்டோம், இங்கே தான் வளர்ந்தோங்கிறப்போ இங்கே இருந்து இங்கே ஆற்ற வேண்டிய சமுதாய பணி கொஞ்சம் நம்மளுக்கு இருக்குது. சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டிங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் பள்ளி முடித்ததுக்கப்புறமா அவங்க ஆர்மியில் நீங்கள் சர்வ் பண்ணணும் கம்பல்சரியாக. இந்த மாதிரி பல நாடுகளில் ரூல்ஸ் உண்டு. நம்ம நாட்டில் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ லிட்டரலாக நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து பிறக்கிறோம், இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் சுரண்டி சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிடுறோம். அப்படி இருக்கும்போது அந்த சுயநலம் வந்து தலை தூக்கி இருக்கும்போது நம்ம யாரை வேணால் குத்தம் சொல்லலாம். இந்த அரசியல் தலைவரே அப்படி பண்ணும்போது நான் பண்ணால் என்ன, இவங்க இப்படி பண்ணும்போது நான் பண்ணேன், ஏன்னா நம்மளே சரியில்லை. அதுதான் இங்கே பிரச்சனை. அந்த பொதுநலம் வர வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளும் மீண்டும் மீண்டும் பல இளைய தலைமுறையினருக்கு இதை கொண்டு போய் சேர்த்து அவங்களுடைய தாட் ப்ராசஸை மாற்றணும். இது எப்போ மாறும்னா 20 வருஷம் கழித்து தான் மாற்றம் துளிர் விடவே ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து தான் ஆகணும். நம்மளுடைய மக்களுடைய பெரிய பிரச்சனையே வந்து மறதி தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் அது எனக்கு எந்த அளவுக்கு சரின்னு வந்து தெரியல சார். ஏன்னா வந்து நல்ல தலைவர்களோட அவங்களுடைய எக்ஸாம்பிளாக எடுத்ததெல்லாம் வந்து மறந்துட்டு ஒரு சிலர்கள் வந்து பாதை தவறி போனதை மட்டும் வந்து சுட்டி காட்டிட்டு இருக்கிற ஒரு சமூகம் தான் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மாறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இன்றைக்கி நம்ம வந்து பேசணும். இன்ஃபேக்ட் வந்து இந்த எறும்பு ஊற கல்லும் தேயும்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி சின்னதாக வந்து ஒரு இனிஷியேட்டிவ் கூட வந்து என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுடைய அந்த விஷன், நம்ம அந்த கோல் வந்து இளைஞர்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்திய மக்கள் எல்லாரும் சேர்ந்து அதை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இப்படி ஒரு டாபிக் எடுத்து பேசணும். அதில் ஒரே ஒரு கருத்து எப்பவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாருமே எதுக்கு வெயிட் பண்ணுறோம்னா அடுத்தவனை குறை சொல்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். இப்போது நம்ம பேசும்போது நம்மளுடைய மக்களுடைய கருத்து அப்படின்னு பேசுவோம், அந்த மக்களில் தான் நாமளும் இருக்கோம். ஸோ அதுதான் என்னுடைய ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியனு. ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஏரி க்ளீன் பண்ணும்போது கூட ஒரு 4 பேர் வந்து எப்படி குப்பையை கொட்டிட்டாங்க பாருங்க அப்படின்வாங்க. நான் வந்து ஒரு நிமிஷம் பார்ப்பேன், நீங்களும் நானும் தான் இதை கொட்டினோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரணும். ஏன்னா இது வந்து ரொம்ப வசதியாக நம்ம எல்லாருமே ஒரு மாயையில் வாழ்ந்துட்டுருக்கோம். வேற ஒருத்தர் வந்து தப்பு, நான் எல்லாம் சரி. நான் இன்றைக்கி இங்கே உட்காந்து பேசும்போதும் வந்து நான் திருப்பி ரீட்ரேட் பண்ணுறது என்னென்னா, இந்த தவறுகளை என் அப்பா, என் அம்மா, நான், என் தம்பி, நாங்கள் எல்லாருமே பண்ணிகிட்ருக்கோம். அதை மாற்றி நாங்கள் திருந்த முயற்சி எடுத்திருக்கோம். அந்த முயற்சியில் பல பேர் எங்கள் கூட சேர்ந்துருக்காங்க. நம்ம எல்லாரும் ஒன்று சேரணுங்கிறது தான் இதில் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இல்லாமல், ஒரு தலைவர்னு இல்லாமல், நம்ம வந்து இந்தியா, தமிழகம், சுற்றுச்சூழல் அப்படிங்கிறத மட்டும் முன்னிலைப்படுத்தி நம்ம வேலை செஞ்சோம்னா முடிஞ்சது. நிச்சயமா அந்த சுற்றுச்சூழல் அப்படிங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்து அதை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சாலே போதும், பல விஷயத்துக்கான ஒரு முடிவு, ஒரு தீர்வை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோல்டனான ஒரு தாட் வந்து நீங்கள் விதைச்சிருக்கீங்க. இன்னைக்கு இந்த யூத் அப்படிங்கிற அந்த ஒரு மூமெண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து ஃப்ளரிஷ் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்மளால கண்கூட பார்க்க முடியுது. ஸோ அதுக்கான ஒரு தூண்டுக்கலாகவும் அதை ப்ராப்பராக கைட் பண்ணுற மாதிரியான உங்களோட பதில்கள் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். மிக்க நன்றி. நன்றி. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று. வெல்கம் பேக். இந்த காலை வேலையில் இனியவை நிகழ்ச்சியை திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க சௌமியா மற்றும் மருண் கூட. ஸோ நம்ம கெஸ்ட் சொன்ன நிறைய விஷயங்கள்ல வந்து ஒரு லாஜிக்கான விஷயங்கள் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்ஃபேக்ட் வந்து நாம தான் வந்து தப்பு செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம இன்னொருத்தரை வந்து குறை சொல்லவே கூடாது, நம்ம எல்லாருமே வந்து அடுத்தவரை ப்ளேம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சமூகம் அப்படின்னு சொல்லும்பொழுதும் மக்கள்னு சொல்லும்பொழுதும் நாம அதோட அங்கமாக தானே இருக்கும் தான் வந்து சொன்னாங்க. நிச்சயமா ஒரு கெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய தலைவர்களும் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி கெஸ்ட் அண்ட் தலைவர்கள்லாம் என்ன மாதிரி விஷயத்துக்கு இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மக்கள் அதான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து அவங்க சொல்றாங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அவங்கள மாதிரியே எல்லாருமே ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆசையா இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? நிச்சயமா இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இறைன் பிசரும் நம்மளை இன்ஸ்பயர் பண்றதுக்காக கத்துட்டு இருக்காரு. பார்க்கலாம். வணக்கம். சில பேர் லீடர் ஆகிறாங்க, ஒரே ஆர்கனைசேஷனில் ஒரே லெவலில் சேருவாங்க 2 பேர். அதில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து டக்குன்னு ப்ரொமோட் ஆகிட்டு போயிட்டே இருப்பார். நான் சொல்கிறது மெரிட் பேஸில், யாருடைய ரெக்கமெண்டேஷன்லையும் இல்லை, அல்லது ப்ரொப்ரைட்டர்னுடைய வாரிசுங்கிற முறையில் இல்லை.
அந்த மாதிரி ஆகிறவங்க இருக்காங்க. பட் ஒரு சாதாரண நிலைமையில் சேர்ந்து 2 பேர் ஒரே வேலையை செய்வாங்க. ஆனால் ஒருத்தர் கடன்னு ப்ரமோட் ஆகி போயிட்டே இருப்பார், நல்ல ப்ராமினன்ஸ்க்கு வந்துடுவார். அவர் எப்படி வராரு அப்படின்னு பார்த்தோம்னா 3 முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து என்னென்னா, நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்னா இன்றைக்கி என்ன செய்கிறதுன்னு பிளான் பண்ணுவோம். ஆனால் இவங்க என்னென்னா ஒரு மாதத்துக்கே என்ன செய்யணும்னு பிளான் பண்ணுவாங்க. இந்த மாதம் பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம்னா இந்த மாதத்துக்கு முழுக்க நாம் என்ன பண்ணுறது, யார் யாரை சந்திக்கிறது, என்னென்ன புத்தகத்தை படிக்கிறது, என்னென்ன மீட்டிங் நடத்துறது, என்னென்ன கோர்ஸில் சேர்றது, இது மாதிரியான விஷயங்களை அந்த ஒரு மாதத்துக்கு பிளான் பண்ணி அதை முடிப்பாங்க. பிளான் பண்ணுறது முக்கியம் இல்லை, முடிக்கிறது முக்கியம். பிளானை எக்ஸிக்யூட் பண்ணால் தானே. நாம் என்ன பண்ணுவோம், இன்றைக்கி என்ன பண்ணுறது, இன்றைக்கி வந்து காலையில் ஆஃபீஸ் போகணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், சாயந்தரம் வரணும், இவ்வளோ தான் இன்றைக்கி நாம் பிளான் பண்ணுவோம். ஆனால் அவங்க வந்து ஒரு கேலண்டரை வச்சு பிளான் பண்ணுவாங்க. நாம் என்னென்னா வெறும் ஒரு நாட்குறிப்புக்கு தான் பிளான் பண்ணுவோம். இது ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ். 2வது என்னென்னா, யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்களுடைய நெட்வொர்க் இருக்குது பாருங்கள், அது பர்சனல் அல்லது அஃபிஷியல் ஆர் ப்ரொஃபஷ்னல், அது வந்து ஒரு டைவர்ஸ் குரூப்பில் இருக்கும். எல்லா விதமான மக்களும் அவங்க நெட்வொர்க்கில் இருப்பாங்க. பொதுவாக ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அஃபிஷியல்ஸோடு தான் பழகுவாங்க. அது இன்னும் சொல்ல போனால் அக்கௌண்ட்ஸில் வேலை செய்கிறவங்க அக்கௌண்ட்ஸில் மட்டும்தான் பழகுவாங்க, ஃபினான்ஸில் வேலை செய்கிறவங்க ஃபினான்ஸில் மட்டும்தான் பழகுவாங்க. இது எப்படி டைவர்ஸ் நெட்வொர்க்காக இருக்க முடியும்? அவங்களுக்கு லீடர்ஷிப்பே வராது. அவங்க என்னென்னா மற்ற இடங்களில் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்காமலே போயிடுவாங்க. ஆனால் சில பேர் என்னென்னா அந்த ஆஃபீஸில் எல்லா விதமான பீப்புளோடையும் பழகுவாங்க, எங்கே போனாலும் அவங்க டக்குன்னு கிளிக் ஆகிடுவாங்க. இது மட்டும் இல்லை, இந்த ஆஃபீஸ்க்கு வெளியும் பார்த்திங்கன்னா அவங்க பர்சனல் லெவல்லையும் எல்லா விதமான மக்களையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. திடீர்னு அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா ரொம்ப பல்லு வலிக்குதுங்க அப்படின்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், எனக்கு ஒரு டென்டிஸ்ட் தெரியும் அப்படிம்பாங்க. அப்புறம் திடீர்னு அவர்கிட்ட ஒரு பிளான் வந்து அப்ரூவல் வாங்க, சார் கவலைப்படாதீங்க, நமக்கு ஒரு பிளானர் தெரியும், அவர் கரெக்டாக போட்டு கொடுப்பாரு, ஒன்றும் நீங்கள் பிரச்சனை இல்லை. இது திடீர்னுட்டு நான் வந்து பாஸ்போர்ட்டு, சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், பாஸ்போர்ட் ஆஃபீஸில் நம்ம ஃப்ரெண்ட் இருக்காருமாங்க. இப்படி எல்லா விதமானதுக்கும் திடீர்னு அவங்ககிட்ட எங்கே சூட்கேஸ் சீப்பாக கிடைக்கும், எங்கே வந்து போய் என்ன வாங்கலாம், எந்த இடத்துல இந்த புத்தகத்தை வாங்க முடியும், இது எதை கேட்டிங்கனாலும் அவங்களால சொல்ல முடியும். காரணம்னா அவங்க பர்சனல் லெவலில் டிவர்ஸ் பேக்ரவுண்ட்ஸில் இருக்கிறவங்கள ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரே பேக்ரவுண்டில் இருக்கிறவங்கள ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருக்கவங்க லீடர் ஆக முடியாது. ஆனால் எல்லா விதமான பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்கள ஒரு டைவர்ஸ் நெட்வொர்க்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அவங்க வந்து லீடராக ஈஸியாக ஆக முடியும். ஏன்னா அவங்களால எந்த காரியத்தையும் ஈஸியாக செய்ய முடியும். திடீர்னு ஒரு அகாடமிக் சொல்லுங்கள், எஸ் டன் அப்படிம்பாங்க. அவங்ககிட்ட எதை சொன்னீங்களாலும் நோ சொல்ல மாட்டாங்க. காரணம் என்ன, அவங்க சர்க்கிள் பெருசு, எல்லா இடத்துலையும் ஒருத்தர் இருப்பாங்க. இன்னொன்று, அவங்க போய் தன்னை அறிமுகப்படுத்துக்கிறதுக்கும் தயங்க மாட்டாங்க. இப்போ எல்லாருமே எடுத்த உடனே ஃப்ரெண்டாக இருப்பாங்களா? எனக்கு அங்கே யாரையுமே தெரியாது அப்படின்னா எப்படி தெரியும்? நீங்கள் போய் அறிமுகப்படுத்திட்டு ஃப்ரெண்டாக முயற்சி பண்ணணும்ல. எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸாகவே படைச்சா இந்த பூமிக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க, இயற்கை கிடையாது. நாம் போய் பழகி 2 நாள் பழகி நம்ம பழகிற தன்மையில் ஃப்ரெண்ட்ஷிப் எஸ்டாப்ளிஷ். ஒரு புது இடத்துக்கு விட்டிங்கன்னா கூட அங்கே போய் ஒரு 2-3 நாளில் ஜாலியாக பேசி அங்கே ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை ஏற்படுத்திக்குவாங்க. இது 2வது லீடர்ஷிப் குவாலிட்டி. 3வது என்னென்னா, நம்ம எப்போவுமே ஏற்கனவே செஞ்சு என்ன சக்ஸஸ் ஆகிருக்கோமோ அதே மாதிரி தான் செய்வோம். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுனா தயவு செய்து யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. அது வேறு இது வேறு. இங்கே வந்து இது வந்து ஒவ்வொரு மார்க்கும் இம்பார்ட்டண்ட்டு. இங்கே பாஸ் ஃபெயில் கிடையாது, இது குவாலிஃபையிங். அதனால் இது வேறு மாதிரி அப்ரோச் பண்ணணும். ஆனால் நமக்கு என்னென்னா, ஒரு தடவை சக்ஸஸ் ஆகிட்டோம்னா அதே மாதிரியாக தான் முயற்சி பண்ணுவோம். ஏன் வந்து மீன் வந்து தூண்டிலில் மாட்டுது? ஏன்னா அது பார்க்குது, ஏதாவது ஒரு புழு வந்தால் சாப்பிட்டு பழக்கம், பழைய ஞாபகத்தில் முயற்சி பண்ணி மாட்டிக்குது. இப்போ எல்லாருமே ஏற்கனவே சக்ஸஸ் ஆன ஒரு ஃபார்முலாவை தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவங்க ஏற்கனவே பயன்படுத்துனதை பயன்படுத்த மாட்டாங்க. அவங்க தைரியசாலியாக இனிமேல் அந்த மெத்தட் படி செய்ய மாட்டேன். ஒரு சின்ன ஒரு உதாரணம், ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த படம் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அதே மாதிரி அடுத்த படம் இருக்காது. டோட்டலி வில்லேஜ் சூழலில் ஒன்று எடுத்துருப்பாங்க, உடனே அர்பன் ஏரியா. இது வந்து டான்ஸை பற்றி எடுத்திருப்பாங்க, அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு க்ரைமை பற்றி எடுப்பாங்க. ஏன் சத்யஜித் ராயனுடைய படங்கள் எல்லாம் அவ்வளவு சந்தோஷத்தை தருது? ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு மாதிரி. ஷேக்ஸ்பியருடைய பிளேலாம் ஏன் நம்மளை வந்து
உற்சாகப்படுத்துது. 2 கேரக்டர் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. அப்போ ஏற்கனவே சக்ஸஸ் ஆனதை மறுபடியும் செஞ்சு சக்ஸஸ் ஆகலான்னு நினைக்காம அது தூக்கி எறிஞ்சிட்டு வேறு மாதிரி ட்ரை பண்ணக்கூடிய துணிச்சல் உள்ளவங்க தான் லீடர் ஆக முடியும். அதில் இந்த 3 ஃபேக்டரையும் நாம் வாழ்க்கையில் கடைபிடிச்சா நாம் இருக்கிற ஆர்கனைசேஷனில் நல்ல நிலையில் இருக்க முடியும், நல்ல பணிகளை ஆற்ற முடியும், நல்ல பங்களிப்பை செய்ய முடியும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்றைக்கி குறிப்பிட்ட டாபிக் வந்து ஆப்டாக இன்னொருத்தர் வந்து பேசிக்கலாம் கெஸ்ட்டுக்கு அப்புறம் அப்படின்னா இறையன் பையர் சார் தான். ஏன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்பில் பின்னாடி வந்து யோசிச்சு பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பொதுவாக வந்து சொல்லுவாங்க என்ன சும்மா இவங்க இளைஞர்கள்னு அவங்களே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, ஏன்னா மற்றவங்க எல்லாருமே வந்து இருக்கிறாங்களே அப்படின்னு வந்து சொன்னால் இளைஞர்கள் மத்திய தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கருத்தை வந்து அவங்களுக்குள்ளே இன்ஃபியூஸ் பண்ண முடியும். அவங்க அதை வந்து யோசிப்பாங்க, இந்த கருத்து வந்து சரிதானா, இதை வந்து நம்ம எப்படி அடுத்த தலைமுறைக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம், இதை எப்படி இன்னும் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய அந்த ஒரு பருவத்தில் வந்து இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இளைஞர்களை வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நிச்சயமா அவங்க தானே அடுத்த ஒரு தலைமுறையா வந்து இருப்பாங்க, அடுத்த தலைவராகவோ அடுத்த ஒரு ஜென்ரேஷனை ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒருத்தவங்களாவோ இருப்பாங்க. நிச்சயமா ஏன் இளைஞர்கள் எல்லாம் சொல்றாங்க இன்னொரு ரீசனும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாக ஒரு 35க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஒரு தொழிலையோ இல்லை ஒரு ஜாப்லேயோ செட்டில் ஆயிருப்பாங்க எல்லாருமே. அதுக்கு மேலே வந்து சொசைட்டிக்காக நான் வந்து போராடுறேன் அப்படின்னு நினைச்சா கூட அவங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இளைஞர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நிறைய டைம் இருக்கு, நிறைய பாலிசிஸ் அண்ட் தாட்ஸ் பற்றி பிரின்சிபல்ஸ் பற்றி யோசிக்கிறதுக்கு, எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிறத முடிவெடுத்து அரசியலில் முழு நேரத்திலையும் இறங்குறதுக்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நிச்சயமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசும்பொழுது தான் வந்து தெளிவு பெறும்னு சொல்லலாம். இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய டாபிக்ஸ்ல பேசலாம். நாளைக்கு மறுபடியும் 7 மணிக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று வித் வருண் அண்ட் சௌமியா.